ஐயா எதுக்கு ஐயா இது பழம்? பஞ்சாமிர்தம். இன்னைக்கு என்ன விசேஷம்? ஆடி அமாவாசை. ஓ எல்லாம் வேற தான் இருக்கு. அதான் நானும் இருக்கேன். ஹாய் மக்களே, திஸ் இஸ் கே, உங்கள் மிஸ்டர் கே. இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்கோம், கோவில் ஃபங்க்ஷன் தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்காங்க. ஸோ நேற்று சொன்னாங்க சரி நம்மளும் விரதம் இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்பா அம்மா இல்லாதவங்க எல்லாம் விரதம் இருப்பாங்களாம். இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான நாளாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்பா இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா என்னையும் இருக்க சொன்னாங்க, நீங்களும் இருங்க, ரொம்ப இன்னைக்கு விசேஷமான நாள். ஸோ இன்னைக்கு கோயிலில் வந்து அன்னதானம் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சமையல்லாம் நடந்துகிட்ருக்கு, சமைச்சிட்ருக்காங்க எல்லோரும். இங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். இங்கே கொஞ்சம் நல்லா எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இங்கே உணவு முறையாக இருக்கட்டும் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன இங்கே பார்க்க நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது எல்லாமே. வந்து சில விஷயம்லாம் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. ஸோ சில விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ என்னோடய அப்பாவுக்காக, அது தெரியல, அப்பாவுக்காக நான் நாடு விட்டு நாடு, என்னோடய அப்பாவுக்காக நான் இங்கே இப்போது இன்றைக்கி விரதம் இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்பானாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே, எனக்கும் அதே தான். அப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறான் வேறு. ஸோ அவருக்காக தான் இன்றைக்கி விரதம் இருக்கலான்ட்டு. ஸோ எதுவும் சாப்பிடக்கூடாது, நைட்டு 12 மணிலேருந்து எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் எதுவும் சாப்பிடல. ஸோ சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் போல் இருப்போம். எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாமே நமக்கு நல்லது தான் நடக்கும். இதுக்கப்புறமும் எல்லாமே நல்லதே நடக்கும், உங்களுக்கும் நல்லதே நடக்கும். ஸோ இன்றைக்கி இங்கே கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கோயிலில் எல்லாம் சமைச்சிட்ருக்காங்க. நம்மளும் அப்படியே சமைச்சதெல்லாம் அப்படியே பாருங்கள், எல்லாம் நல்லா இருக்குது. இங்கே எல்லாமே வித்தியாசமாக சமைக்கிறாங்க, வித்தியாசமான உணவு முறை எல்லாமே நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் கோவில், இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே தான் இப்போ அங்கே ஆல்ரெடி எங்கள் சமையல்லாம் நடந்துகிட்ருக்கு. பருப்பு அப்புறம் குத்தரிசி எல்லாம் போட்டு சமைச்சிட்ருக்காங்க, காய்கறி கட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரும் வந்து ஒன்றா வந்து விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து வருஷம் அந்த மாதிரி நடக்குமா. ஸோ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு ஆள் வந்து ஒரு வேலையை வந்து செஞ்சிட்ருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகேவா? இது பார்த்தீங்களா, நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நீங்கள் M80ன்னு நினைப்பீங்க, ஆனால் இது M80 கிடையாது. பார்த்தீங்கன்னா ஹோண்டா 90. இப்போ பிக்கப் ஆயிடுச்சுன்னா போகுமே வேகமா, அப்படி உண்டா? 90 தான். மைலேஜ்னா எவ்வளோ பெட்ரோல் லிட்டருக்கு எவ்வளோ தூரம்? இப்ப வாரது வந்து 30 தான் வேலை செய்யும். இது 45-50 வேலை. 50 இது முதல் வந்தது. ஆனா இப்பவும் வருது. இப்ப வரது 23, 24, 26, 21. டிசி நம்பர் 21 இன்ஜின் நம்பர். இப்ப வரது 26க்கு வந்துட்டு அது எப்ப தான் நோமல். இது எப்போ வாங்கினீங்க நீங்க? இது நான் இப்ப செகண்ட் ஹேண்ட் இன்னொரு ஆள்கிட்ட நான் எடுத்தே 13 வருஷம். அப்போ இது பைக் எப்போ வந்தது? பைக் இது வந்து இப்ப 25 வருஷத்துக்கு 23 வருஷத்துக்கு 25 வருஷம். இதுக்கு பெட்ரோல் பிளஸ் வந்து ஆயிலும் விடுவீங்களா? அது ஒரு ஆயில். இல்ல அது ஆயில் இல்ல, இது தனி பெட்ரோல். ஓகே. இன்ஜினுக்கு ஆயில் புடிவா விடுறது. குறும்பா தனியா விடுறது. பெட்ரோல் தனியா தான் அடிக்கிறது. ஓகே. விவேகானந்தராசா நிசாந்தன் அவர்களின் உதயநாதன் அவர்களின் படம் பொன்னடியா வெள்ளடியை
அந்த பக்கம் போய் எடுத்து அந்த பக்கம் கொண்ட வயிறு வரைக்கும் வச்சிடுங்க. வயிறு தான் முக்கியம் உடைக்கணும். அடுத்து அடுத்து வயிறு வரைக்கும் வைங்க அங்கால. எல்லாருக்கும் தானே. அப்பான் பேர் சொல்லுங்க. சுரேஷ். சுரேஷ் பேருக்கு கண்ணப்பன். கண்ணப்பன் பேருக்கு பெரியண்ணா. பெரியண்ணன் நாகேஷ். அடுத்தது கண்ணப்பன். கண்ணப்பன் நாகேஷ். சுரேஷ் நாகேஷ். சரி குழந்தைங்க எவ்வளோ எல்லாம் காட்டுங்க. நல்லா இருக்கும்ல. நான் என்ன ஒன்று எடுத்துகிட்டு போகணுமே. சரி ஓகே, எல்லாரும் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க, நானும் இது எடுத்துகிட்டு போகிறேன். விரதத்தை முடிக்க போகிறோம். நில ஃபுல்லாக இருக்குது, என்னென்னு தெரியல, நிறைய ஆயிடுச்சு. பேசுகிறத கூட வாயை திறக்க முடியல, ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பர். செம்மையா இருக்குங்க. சூப்பர். இப்ப அந்த இலையில என்னென்ன சமைச்சிருந்தீங்க சொல்லுங்க. இருந்தது சோறு. சோறு அது குத்தரிசியா? சோறு, வைத்தங்காய், பாவக்காய், பூசணிக்காய், மரவள்ளிக்கிழங்கு, கேரட், பருப்பு, சோயாமி, கத்திரிக்காயும் கடலையும், இதோட தயிர் மற்றும் அப்பளம், மிளகாய், சரியா பொரிச்ச மிளகாய், அதோட வாழைக்காய் பொரியலும் சேர்த்துருந்தது சுவைக்காக. சரியா பொங்கல், பஞ்சாமிரம், எது எந்த சுவைன்னு தெரியாமங்களா? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சா எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்தது தானே. அதுக்கு தான் அறுசுவையும், அதுக்கு தான் அறுசுவையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது. ஆமா, இது அறுசுவை விருந்து. அறுசுவை விருந்து, அறுசுவை விருந்து நல்லா இருந்தது. ஸோ மக்களே, நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த அறுசுவை விருந்துன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நான் சாப்பிட்டேன். நம்ம ஊரில் தலைவாழை விருந்து அப்படின்ட்டு போடுவாங்க. ஸோ அங்கே வடை பாயாசம் சாப்பாடு அப்படின்ட்டு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஆனால் இங்கத்து ஸ்டைல், இங்கத்து சாப்பாடு பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்தோட டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லாமே அவ்வளோ சுவையாக இருந்தது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, காலையிலேருந்து எல்லாமே ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சு அவங்களோட மொத்த
அன்பையும் அதில் போட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த இலையில வச்சுட்டு எதையும் நான் வேஸ்ட் பண்ணல, எல்லாமே சாப்பிட்டேன். என்ன ஒன்று அதில் இருந்த என்னென்ன காய் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து இங்கே ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன அதில் இருந்துச்சு அப்படின்ட்டு. நமக்கு தெரியல அதில் என்னென்ன வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ எல்லா காய்கறியும் இருந்ததுங்க. அதில் பார்த்திங்கன்னா பாவக்காய் இருந்ததுன்னு, கேரட் இருந்துச்சு, அப்புறம் வந்து கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், ஸோ எல்லா காய்கறியும் வந்து அதில் போட்டு செஞ்சுருந்தாங்க. எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, அவ்வளோவும் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. புதுவித ஒரு அனுபவம். ஸோ தெரியல, ஆடி அமாவாசை. ஸோ எனக்கு ஸ்ரீலங்காவில் இங்கே எனக்கு என்னோடய அப்பாவுக்கு இங்கே ரிச்சுவல் மாதிரி பண்ணி ஸோ இங்கே எனக்கு பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ நான் மட்டும் இங்கே வரலை, எங்கள் அப்பாவும் வந்து இப்போது ஒரு ஸ்ரீலங்கன் ட்ரிப் வந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா இருக்குது. ஸோ மிஸ் பண்ணுறேன் வர. பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நல்லதுக்கு தான். ஓகே சரி, ஓகே, வேறு அப்புறம் நான் பேசுகிறேன். ஓகே, பாய். ஃபைனலாக எங்கள் ராகுல் ஐட்டம் பார்த்தீங்களா? அது விடுங்க, உயரம் முக்கியம் இல்லை. என்ன தம்மாத்தும் டேங்க் இருந்தால் அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது, தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க, எங்களை மாதிரி ஆளுங்க சொல்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. சரி, அதை விடுங்க மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. ஸோ அதுக்காக வந்து இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடைய வந்து இன்றைக்கி வந்து விரதம் இருப்பாங்க எல்லோரும். ஸோ நானும் அதே தான், என்னை வந்து நேற்று இருக்க சொன்னாங்க. அப்புறம் நானும் இருந்தேன். காலையிலேருந்து நைட்டு 12 மணிலேருந்து எதுவும் சாப்பிடலை. இப்போ தான் விரதத்தை முடித்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல இது, நான் இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அமாவாசைக்கு நான் விரதம் இருந்து எங்கள் அப்பாவுக்கு அவரோட ஆத்மா சாந்தி அடைய நான் இது பண்ணுறது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ அது இல்லாத அந்த ஒரு கஷ்டம் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அது சொல்ல முடியாது, அது வார்த்தையாலலாம் சொல்ல முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஆல்மோஸ்ட்டு எங்கள் அப்பான்னு கூப்பிட்டு ஒரு 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஒரு சின்ன ஒரு சண்டையில் நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட சரியாக பேசாத போயிட்டேன். அப்பா அப்படின்லாம் இல்லை, அவர் என்கிட்ட பேசுவார். ஸோ எனக்கு அது அப்புறம் எனக்கு அதை அந்த மாதிரி சொல்லணும், எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது அப்படியே விட்டேன். அவர் இல்லை அந்த டைமில் என்னால் அதை இன்னும் கூட என்னால் ஏற்றுக்க முடியல. ஆல்மோஸ்ட் ஒரு இறந்து வந்து 2-3 வருஷம் ஆகுது. இன்னமும் அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ மக்களே, உங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன்னா, ஸோ இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாதுங்க. கண்டிப்பாக நான் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ என் லைஃப்பில் அது நடந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது. இருக்கிறவங்கள சந்தோஷமாக பார்த்துக்குங்க, அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க இருக்கும்போது அருமை தெரியாது. ஸோ இல்லை அப்படின்றப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் போகிற இடத்துல எல்லோரும் வந்து அப்பா அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடும்போது யாரும் இல்லையே அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு நிறைய இது பண்ணியிருக்கேன். அதனாலே நான் என்ன பண்ணுவேன், நான் எல்லாரையும் அம்மா தான் கூப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா எல்லாரையும் அப்பா அப்பான்னா அவர் நிறைய பண்ணியிருக்காரு எனக்கு. இப்போ தான் எனக்கு அதெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. இப்போ வரைக்கும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல அவர் இல்லை அப்படின்றது. ஸோ அவர் எங்கே இருந்தாலும் வரேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, எல்லாம் என் நாள் இனிய நாளாக அமைஞ்சது. ஸோ என்னோடய அப்பாவுக்கு இன்றைக்கி இதை பண்ண முடிஞ்சது. அவருக்காக விரதம் இருந்தேன். ஆனால் அவர் அதை விரும்ப மாட்டார். ஏன்னா என்னை பற்றி தெரியும், நான் பசி தாங்க மாட்டேன்னு. ஸோ அதான் மக்களே, உங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன். இருக்கிறவங்கள சந்தோஷமாக பார்த்துக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் ஃபோன் பண்ணுங்கள். ஸோ நானும் இங்கே வந்து அதை தான் பண்ணிகிட்ருக்கேன், சொல்கிறேன். நானே கூட இங்கே வந்து 10 நாளில் பார்த்தோன்னா ஒரு 4-5 டைம் தான் நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். எனக்கு என்னென்னா இங்கே நெட்வொர்க் ப்ராப்ளம். ஸோ என்னோடய அம்மா பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வாட்டியாச்சும் கால் அடிச்சிருவாங்க. நான் ஃபோன் எடுக்கலைன்னா என்னோடய மிஸ்காலில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மிஸ்கால் ஆச்சுருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவங்க பாசத்தெலாம் நம்ம எதுவும் அது எதுக்குமே ஈடாகாதுங்க. ஸோ அதுதான், அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க, அதுதான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே மக்களே, பாய். அவ்வளோதான். நம்ம ஆல்மோஸ்ட் இங்கே வந்து 9 நாள் ஆகுது. நாளைக்கு நமக்கு ஃப்ளைட்டு.
ஸோ நம்ம ஸ்ரீலங்கா டு இந்தியா போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம இங்கேருந்து விஸ்வமடு, அதாவது விஸ்வமடுவில் தேராவில்ல இருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஃப்னா போகிறோம், யாழ்ப்பாணம். ஸோ அங்கே போயிட்டு நாளைக்கு ஏதோ ஒரு கோவில், அங்கே ஏதோ விசேஷமான கோவில் இருக்குது, அதை சுற்றி பார்த்துட்டு ஸோ நமக்கு வந்து ஃப்ளைட்டு அங்கேருந்து ஜஃப்னாலேருந்தே நம்ம கிளம்புறோம். வரும்போது கொழம்பு வந்தோம், போகும்போது ஜஃப்னா வரும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக வரவங்களுக்கு வந்து கொழம்பு தான் ஃபஸ்ட்டு வருவாங்க, ஃப்ளைட் டிக்கெட் வந்து இது பண்ண முடியுமா. அதுக்கப்புறமா தான் செகண்ட் டைம் வரவங்க தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜஃப்னாலேருந்து இது பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கொழம்புலேருந்து இப்போது ஜஃப்னா போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம போகிறோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்தோன்னா டேரெக்டாக நமக்கு ஜஃப்னாக்கே வந்து டிக்கெட் கிடச்சிரும். ஸோ ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.